முன்னாள் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சென்று இணைந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று மிக குறுகிய காலத்தில் உணர்ந்துள்ளார். குழையை கண்ட ஆடு பின்னால் சுற்றுவது போல் பாஜகவை நம்பி சென்றவர் தானே நன்றாக அனுபவிக்கட்டும் என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி கடந்த 6 மாதங்களுக்கு முன் பாஜகவில் ஐக்கியமானார். இந்நிலையில் அவருக்கு பாஜக கட்சியில் இதுவரை எந்தவித பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்படாமல் இருந்து வருவதை நேற்று முன்தினம் நிகழ்ச்சி ஒன்றின் போது தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று மிக குறுகிய காலத்தில் உணர்ந்துள்ளார். குமரி மாவட்ட அரசியல் என்பது மதசார்பற்ற மற்றும் சமூக ரீதியான அரசியலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. 1822 முதல் முறையாக இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டமான தோல் சிலை போராட்டம் உட்பட மொழிப்போர் போராட்டம் உள்ளிட்டவற்றை நடத்திய பெருமை மிகுந்த இந்த மாவட்டத்தில் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் தாவக்கூடியவர்களுக்கு இடமே இல்லை என்பதை கடந்த காலங்கள் உருவாக்கியுள்ளன. ஆட்டிற்கு குழையை காட்டினால் ஆடு பின்னால் செல்லும். அதேபோன்று போனவர்தானே நன்றாக அனுபவிக்கட்டும் என்று கூறினார். விஜய் கட்சி துவங்கியதை குறித்து விமர்சிக்க எதுவும் இல்லை. நாட்டில் எத்தனை ஆயிரம் கட்சிகளோ உள்ளன. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறிய பிறகு எத்தனையோ கட்சிகள் உருவாகி மறைந்து போயுள்ளன. விஜய் அவரது கட்சியின் கொள்கை என்ன காரணத்தை மையப்படுத்தி அரசியல் செய்ய போகிறார் என்பது குறித்து எதுவும் பேசவில்லை. அதனால் அதை பற்றி நாம் பேசுவது அர்த்தமில்லை. எம்ஜிஆர் காலில் விழுந்த பிறகுதான் கலைஞர் ஆட்சியை பிடித்தார் என்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறிய கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போய் முதல்வர் ஆனது போன்றா என்றும் ஸ்ரீனிவாசன் என்ன வரலாற்று ஆசிரியராக மாற முயற்சி எடுக்கிறாரோ இது தெர்மோகோல் போன்ற ஒரு கதைதான் என்றும் எம்ஜிஆரும் கலைஞரும் சிறந்த நண்பர்கள், நட்போடு பழகியவர்கள். கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேசியவர்தான் எம்ஜிஆர். தலைவர் கலைஞர் எப்படிப்பட்ட ஆளுமை, எப்படிப்பட்ட வைராக்கியமான அரசியல்வாதி, எந்த ஒரு சூழலிலும் சமரசங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு ஆளுமையை பார்த்து திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் போன்ற நபர்கள் பேசுவது அசிங்கம். திமுகவிற்கு பாஜகவிற்கும் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்ட பிறகு பலமுறை அவர்கள் விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. பாஜக அதிமுகவை கபளீகரம் செய்ய முயன்றார்கள். அதற்குள் அவர்கள் விழித்து கொண்டதால் தப்பியோடி நிற்கிறார்கள். இவர்கள் மாறி மாறி விமர்சிப்பது என்பது புதிதல்ல. வேண்டுமென்றால் நான் 100 எடுத்துக்காட்டுகளை காட்டுகிறேன். இருவரும் உறவில் இருந்தபோது விமர்சித்து பேசியுள்ளனர். அவர்கள் பேசியதால் தான் வெளியே சென்றார்கள். அதைவிட்டு பாஜகவின் கொள்கை பிடிக்கவில்லை என்றோ, தமிழகத்திற்கு பொருளாதாரம் சரியாக வரவில்லை என்றோ போனார்களா? அவர்கள் பேசியது பிடிக்கவில்லை. சதி செய்ததை தெரிந்து கொண்டார்கள். அதனால்தான் சென்றார்கள். திமுகவை யாரும் குறைந்து மதிப்பிடாதீர்கள். திமுக ஆலமரம் போன்றது, யாருக்கும் அஞ்சாத பணங்காட்டு நரி. அதனால் இங்கு யாராவது வந்து திமுக அழித்து விடுவோம் என்று சொன்னவுடன் அஞ்சுவோமா என்று கூறினார். கலைஞர் அவரோடு நட்போடு இருந்தவர். 2 பேர் நண்பராக பழகியவர். தலைவர் கலைஞரை அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டு பல மேடைகளில் பேசியவர் தான் அன்றைக்கி எம்ஜிஆர் அவர். எனவே தலைவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் இல்லை. நீங்கள் தலைவரை பிடிச்சவர் நினைக்கிறீங்களா? கலைஞர் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான அரசியல்வாதி, எந்த சூழ்நிலையிலும் சமரசங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை பார்த்து திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற இந்த ஆட்கள் சொல்லுவது ஒரு அசிங்கம். அதிமுக பற்றின எந்த விதமான எதிர்ப்பு இதை அண்ணாமலை வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருந்த நிலையில் இப்போ நாணய வெளியீட்டு விழா நடந்த பிறகு வெளிப்படையாக அண்ணாமலை எடப்பாடி விமர்சித்து பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ 100 விஷயம் நான் உங்களுக்கு காட்டேன். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவில் விரிசல் ஏற்பட்ட பிறகு பல முறை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. நீங்கள் அதிமுக அப்படியே கபலீகரம் செய்யலாம் என்று பாஜக நினைத்தது இவர்கள் வலித்து கொண்டார்கள். தப்பி ஓடி நிற்காங்க. எப்படின்னா, ஒரு ஆள் இவர் ஆட்டை புலி விரட்டுதுன்னா அது தப்பி ஓடி போய் நிற்கல. அதே மாதிரி இந்த நிற்க மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இதில் அவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கு. இன்னும் நேரத்தில் அதை இப்போது என்று சொல்வது தவறானது. அவர் தேவைப்பட்டால் நான் 100 எக்ஸாம்பிள் கொடுக்கேன். அவங்க உறவில் விரிசல் வந்த பிறகு, ஏன் உறவில் இருந்த நேரத்தில் கூட பேசுனால தானே உறவிலே விரிசல் வந்தது. இவர் பேசுகிறார் இல்லை வெளியே போகிறேன்னு சொன்னார். எங்களுக்கு பிஜேபி கொள்கை பிடிக்கலாம் வெளியே போகிறேன்னு சொன்னாங்களா? இல்லை பிஜேபியினுடைய பொருளாதார தமிழ்நாட்டுக்கு சரியாக வரல, அதனால் நாங்கள் போகிறோன்னு சொன்னாங்களா? இவர் பேசியது தான் அவங்களுக்கு பிடிக்கல, வெளியே போனாங்க.
இவர்கள் சதி செய்ததை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், போனார்கள். எனவே புதுசாக கண்டுபிடிக்க தப்பு. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.